Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அண்மை செய்தி. ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ்.ஆர். பொம்மை வழக்கின் தீர்ப்பை அடிப்படையாக வைத்து வாதாட தவிக தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாட முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தனிப்பெரும்பான்மை பெற்றும் கூட ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இல்லாத நிலை தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது. பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் தரப்பிலிருந்து இசைவு தெரிவிக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகையிலே தவிக தலைவர் விஜய் உள்ளிட்டவர்கள் சென்று பெரும்பான்மையை பெற்றிருக்கக்கூடிய கட்சி என்ற அடிப்படையில் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தனக்கு இன்றைய நாளிலே முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்தார். வழக்கமாக தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் அழைக்கப்பட்டு ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டு ஒரு காலக்கெடு வழங்கப்பட்டு அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை சட்டப்பேரவையிலே நிரூபிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்குவார்கள். இந்த நிலையில் தான் நேற்று அதற்கு முரணாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி இருக்கின்றது. குறிப்பாக காங்கிரசினுடைய நிர்வாகிகளும் கூட இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. டெல்லியிலே ராகுல் காந்தியினுடைய நம்பிக்கைக்குரிய வழக்கறிஞர்கள் மூலமாக இந்த வழக்கை எடுத்து நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ராகுல் காந்தியினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையிலே வெளிப்படையான ஒரு ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். காங்கிரசினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தவிக ஆட்சி அமைவதற்கு தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் ராகுல் காந்திக்கும் இந்த விவரம் சொல்லப்பட்டு அவர் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு வழக்கறிஞர்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். குறிப்பாக எஸ்.ஆர். பொம்மை வழக்கை கையில் எடுப்பதற்கு இப்பொழுது தவிக மற்றும் காங்கிரசினுடைய வழக்கறிஞர் அணியினர் முடிவு செய்திருக்கின்றார்கள். எஸ்.ஆர். பொம்மை வழக்கிலே அங்கே 1989 கர்நாடகாவிலே திடீரென்று ஆட்சி கலைக்கப்பட்டிருந்தது. பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நாளில் குதிரை பேரம் நடைபெற்றதாகவும் அதன் காரணமாக எஸ்.ஆர். பொம்மை ஆட்சி கர்நாடகத்தில் கலைக்கப்பட்டதாகவும் சொல்லி உச்சநீதிமன்றத்தை எஸ்.ஆர். பொம்மை நாடி இருந்தார். அப்பொழுது பெரும்பான்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சட்டப்பேரவை, ஆளுநர் மாளிகை அல்ல என்று சொல்லி உடனடியாக எஸ்.ஆர். பொம்மை வழக்கிலே மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. மேலும் பெரும்பான்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை சட்டப்பேரவையை கூட்டிதான் அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தது. எனவே தமிழக வெற்றிக் கழகமும் அதை அடிப்படையாக வைத்து எஸ்.ஆர். பொம்மை வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையிலே ஆளுநர் மாளிகை முடிவு செய்யக்கூடாது. ஒரு ஆட்சி அமைவதற்கு பெரும்பான்மை பலம் இருக்கின்றதா இல்லையா என்பதை அது சட்டப்பேரவையில் தான் முடிவு செய்யப்பட வேண்டும். சட்டமன்றத்தினுடைய அதிகாரத்தை ஆளுநர் மாளிகை எப்படி கையில் எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கை தொடர இருக்கின்றார்கள். காங்கிரசுக்காக ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே எஸ்.ஆர். பொம்மை வழக்கினுடைய தீர்ப்பை அடிப்படையாக வைத்து உடனடியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு விதிகளின் அடிப்படையிலே குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்கி சட்டப்பேரவையை கூட்டுவதற்கான அனுமதியினை வழங்க வேண்டும் என்றும் தங்களுடைய முறையீடாக உச்சநீதிமன்றத்திலே தமிழக வெற்றிக் கழகத்தினர் தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். எனவே இது ஏற்கக்கூடிய பட்சத்திலே ஒரு 24 மணி நேரம் என்ற அளவில் கூட காலக்கெடு வழங்கப்பட்டு அதற்குள்ளாக விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து அவருடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு சட்டப்பேரவையை கூட்டுவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. எனவே ஆளுநர் மாளிகை இதுபோன்ற ஒரு திடீர் நிலைப்பாட்டை எடுத்திருப்பதன் காரணமாக இன்றைய பதவியேற்பு நாள் நிகழ்ச்சிகளை ரத்து செய்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் தங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்தபட்ச வாய்ப்பாக உச்சநீதிமன்றத்தை நாடி எஸ்.ஆர். பொம்மை உள்ளிட்ட கடந்த கால வழக்குகளை முன்வைத்து விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது விதிகளின்படி தற்போதைய ஆளுநரின் கடமை. அவருக்கு பெரும்பான்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை சட்டப்பேரவை முடிவு செய்து கொள்ளட்டும், ஆளுநர் மாளிகை முடிவு செய்யக்கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.